ஒரே ஒரு ஸ்கேன் தான், முடிச்சு விட்டீங்க. போங்கோ. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரே ஒரு வாட்ஸ்அப், பல ஃபோனில் அந்த வாட்ஸ்அப்பை ஆக்டிவ் பண்ணி ரகசியமாக ஒட்டு கேட்க முடியுமா? இதே உங்கள் பாபா கையில் இந்த மாதிரி இருந்தால் சோழி முடிஞ்சது இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். மிக முக்கியமான தகவல், நிறைய பேர் உபயோகப்படுத்துகிற வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய அந்தரங்கங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சோழியை முடிச்சு விட்றதா இருக்கட்டும், முதல்ல இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கொள்ளலாம். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு, யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு. வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மேலே பாருங்கள் 3 டாட் காட்டும். அந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வரும். இதில் 1வது 2வது 3வது லிங்க்ட் டிவைஸ் அப்படின்றது பாருங்கள். எல்லாமே நான் அந்த ஏரோ மார்க் காட்டுறேன். அந்த லிங்க்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணினதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, ஆண்ட்ராய்ட் 14, ஆண்ட்ராய்ட் 13, 14, 14, 13, 14, 14, 15 இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் இப்போது கனெக்ட் ஆகி இருக்கிற டிவைஸ்ன்னு காட்டுது. அப்படி எதுவுமே கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு அதில் எதுவுமே காட்டாது. அப்படி கனெக்ட் ஆகி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி காட்டும். சரி, இப்போ யாராவது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்மளை வச்சுருக்கிறாங்கன்னா அது எப்படி இல்லாமல் ஆகிறதுனா, அந்த ஆண்ட்ராய்ட் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே ஒவ்வொன்றா டச் பண்ணி லாக் அவுட், இதில் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்கனாலே போதும். சிவப்பு கலரில் இருக்கிற மார்க் பாருங்கள், லாக் அவுட்ன்னு இருக்குது. லாக் அவுட்டை டச் பண்ணினீங்கனாலே அது உங்கள் ஃபோன்லேருந்து வேறு யாராலையும் பார்க்க முடியாது, எக்ஸிட் ஆகி போயிடும். அதே போல் உங்கள்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்கிட்ட ஒரு 2-3 ஃபோன் இருக்குது. நான் என்ன செய்வேன், சில நேரங்களில் ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி போனால் இப்போ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய கால், மெசேஜ், வைஃபை இருந்தாலே கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், இதே வாட்ஸ்அப்பை மற்ற ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். சரி, இது எப்படி செய்கிறது அப்படின்ற செயல்முறையை பார்த்துடலாம். சரி, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற மற்ற ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களுடைய இன்னொரு ஃபோன்லையும் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கிடையாது, வாட்ஸ்அப் நார்மல். பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இல்லாமல் வாட்ஸ்அப் நார்மல் டவுன்லோட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை உங்களுடைய புதிய ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நம்பர் கொடுத்து ஆக்டிவ் பண்ணுறதுக்குரிய மாதிரி வளமையான செட்டிங்லேயே போயிட்டு முதல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே பண்ணுங்கள். அடுத்ததாக கண்டினியூ கொடுக்கணும். இதில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எங்கடா கண்டினியூ காணுன்னு பார்த்தா மேலே உயர்த்தினா வந்துடுச்சு. ஓகே, எக்ரி அண்ட் கண்டினியூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கான அலோவ் கேட்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் நம்பர் கொடுக்க வேண்டியதில்லை. இதில் உங்களுக்கு நம்பர் கொடுக்க சொல்லி கேட்கும் இல்லையா, நம்பர் கொடுக்காம மேலே பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்குது. அதை டச் பண்ணிவிட்டு பாருங்கள் லிங்க் ஆஸ் அ கம்பெனியன் டிவைஸ். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் ஒரு பார் கோட் காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாட்ஸ்அப், உங்களுடைய வளமையை யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் என்ன செய்யணும், உள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மேலே நான் சொன்ன மாதிரியே நேரத்தோடு சொன்ன அதே செட்டிங் தான், 3 டாட்டை டச் பண்ணுங்கள். பார்த்தீங்க தானே, 3 டாட் மேலே ஃபர்ஸ்ட் லைன்லேயே 3 டாட்டை டச் பண்ணுங்கள். லிங்க்ட் டிவைஸ் அப்படின்னு நான் சொன்ன எது நேரத்தோடு நான் சொன்னனோ அதையே திருப்பியும் டச் பண்ணுங்கள். முன்னாடி ஃபோட்டோவில் காட்டின மாதிரியே தான் அதே இதை டச் பண்ணுங்கள். லிங்க்ட் டிவைஸ்ன்னு 3வதாக இருக்கிறத டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதே மாதிரி அந்த செட்டிங் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் நம்ம கீழே நேரத்தோடு பார்த்தோம் அன்லாக் பண்ணுறது. இப்போ நம்ம லாக் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள் லிங்க் ஆஸ் அ டிவைஸ். இதில் எனக்கு இப்போ இந்த ஃபோன் நிறைய இருக்கிறது அப்படின்னு காட்டுறதால நான் இதை ஒன்று லாக் அவுட் பண்ணுறேன். இப்போ இதில் ஏதாவது ஒன்று லாக் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஒரு டிவைஸு நம்ம புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு காட்டலாம். இதில் மொபைல் டேட்டாவாக யூஸ் வைஃபையான்னு கேட்கும். யூஸ் டு கண்டினியூ மொபைல் டேட்டான்னு கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபிங்கர் லாக் இருந்தால் ஃபிங்கர் லாக், இல்லாட்டி ஃபேஸ் லாக், இல்லாட்டி பாஸ்வேர்டு அதை கொடுத்ததோட கியூஆர் கோடு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த கியூஆர் கோடு அந்த பக்கம் உங்களுடைய புதிய வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடியே வந்திருக்கும். இப்படி ஒரு கியூஆர் கோட் வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த கியூஆர் கோடை எடுத்து
அதில் ஸ்கேன் பண்ண போகிறீங்க அந்த கேமராவில். ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, சோலி முடிஞ்சது, அவ்வளோதான். உங்களுடைய இந்த வாட்ஸ்அப் அப்படியே அந்த பக்கம் அந்த ஃபோனுக்கும் போயிடும், காப்பி பண்ணிடும். இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த 2 வாட்ஸ்அப்புக்குமே மெசேஜ் வரும். இந்த 2 வாட்ஸ்அப்லையும் அட் அ டைமில் நீங்கள் கோலும் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு பக்கம் ஒருத்தருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொருத்தருக்கு கோல் கூட பண்ண முடியும். அதே மாதிரி இதே வாட்ஸ்அப்பை வச்சு உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜையும் நீங்கள் 2 வாட்ஸ்அப்லையும் செக் பண்ண முடியும். அதே போல் இந்த வாட்ஸ்அப்பை இதை நீங்கள் உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவும் உபயோகிக்கலாம். ஆனால் அதே போல் இதே வாட்ஸ்அப்பை உங்களுடைய வேறு யாராவது ஒருத்தர், அது காதலன் காதலியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய கஃபீல் உங்களுடைய வாட்ஸ்அப்பை இந்த மாதிரியே லிங்க் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து மெசேஜையும் செக் பண்ணலாம். அப்போ என்னாகும்? சோலி முடிஞ்சு போகும். சரி, இப்போ இதோடைய பெனிஃபிட் எப்படி இருந்துச்சுன்றதையும் நீங்கள் உங்களுடைய கண்ணூடாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய டிவைஸ்களை, இப்போ இந்த இருக்கிற டிவைஸில் பாருங்கள், எல்லாமே ஒரே பேட்டர்னில். இப்போ ஒரே ஒரு ஃபோன், என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஃபோனை வச்சு நான் யூஸ் பண்ணுற அனைத்து ஃபோன்களுக்கும் ஒரே மாதிரியான வடிவம். அதாவது இந்த ஃபோனில் என்ன இருக்குதோ அப்படியே அந்த ஃபோனுக்கு கொண்டு வந்துடலாம். ஆண்ட்ராய்டில் நாம் புதுசாக ஒரு ஃபோன் எடுக்கும்போது அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே, அதாவது ஆன் பண்ணும்போதே அதில் வரக்கூடிய செட்டிங் தான் உங்களுடைய பழைய டேட்டாவை இந்த ஃபோனுக்கு ரெக்கவர் பண்ணணுமா அப்படின்றது. அதை கொடுத்ததுமே பாருங்கள், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோன், செகண்ட் ஃபோன், தேர்ட் ஃபோன், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாத்துலேயுமே ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். ஒரே அப்ளிகேஷன், ஒரே டேட்டா, ஒரே டீட்டெயில்ஸ். அந்த சிஸ்டம் எப்படி வச்சுருக்கோன்னு அப்படியே இருக்கும். இது நம்ம 1000 ஃபோன் வச்சுருந்தாலும் 1000 ஃபோனுக்கும் அதே மாதிரியே செட்டிங்ஸை கொண்டு வந்துடலாம். சரி, இப்போது வாங்க ட்விஸ்ட்டு பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்ன நடக்குதுன்னு. என்னடா ஐஃபோன் ஏக்கானு ஐஃபோன் ரிங்டோன் வருதுன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எனக்கு ஐஃபோன் பாவிக்கிறது பிடிக்காது, ஆனால் ஐஃபோனுடைய ரிங்டோன் பிடிக்கும் அப்படின்றதால சாம்சங்கில் அதை வச்சுருக்கேன். என்றா அது அப்படின்ற மாதிரி இருக்கா? பார்த்தீங்களா, ஒரு ஃபோன்லேருந்து கோல் அடித்தா எத்தனை ஃபோன் ரிங் ஆகுதுன்னு. இந்த வாட்ஸ்அப்பை எந்தெந்த ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அத்தனை ஃபோனுக்கும் ரிங் ஆகும். அதாவது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனை டிவைஸ் இருந்தாலும் அதில் நம்ம குறைஞ்சது மேக்ஸிமம் தான் ஒரு 4-5 டிவைஸுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அதை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வாட்ஸ்அப்பில் இருந்து நம்மளுக்கு கால் வந்தாலும் மெசேஜ் வந்தாலும் நம்மளுடைய இன்டர்நெட் ஆக்டிவாக இருந்தால் போதும், அனைத்து வாட்ஸ்அப்புகள்லையும் மெசேஜை ரிசீவ் பண்ண முடியும், காலை ரிசீவ் பண்ணவும் முடியும். இதில் இப்போ பாருங்கள், இப்போ அடுத்ததாக நாம் மெசேஜ் டெஸ்ட்டை பண்ணலாம். இப்போ ஒரு மெசேஜ் நம்ம போடக்கூடிய வாய்ஸ் மெசேஜோ, ஃபோட்டோவோ, வீடியோவோ எதுவாக இருந்தாலும் டோட்டலாக எல்லா ஃபோன்லேயும் ரிசீவ் ஆகும். பார்த்தீங்களா, எல்லா ஃபோன்லேயும் ரிசீவ் ஆகும். அந்த சென்டரில் இருக்கிற ஃபோன் கொஞ்சம் அட்வான்ஸ்ட், அது நோட்டிஃபிகேஷனை ஷோ பண்ணாது, அது செட்டிங்கை மாற்ற மறந்துட்டேன். அதனால் பாருங்கள், ஒவ்வொரு மெசேஜும் போட்ட உடனே அந்த மெசேஜ் எல்லாமே எல்லா ஃபோனுக்குமே ரிசீவ் ஆகிடும். இதில் வாட்ஸ்அப் ஆன் பண்ணியே காட்டும் பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே வரக்கூடிய அத்தனை மெசேஜ்களும் டோட்டலாகவே நோட்டிஃபிகேஷனில் நாம் எந்தெந்த மெசேஜ்களை போடுறோமோ அத்தனை மெசேஜுமே, அது வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், எந்த மெசேஜாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஃபோனுக்கு ரிசீவ் ஆகிடும். அப்படி ரிசீவ் ஆகிற மெசேஜை இப்போ உங்களுடைய ஃபோனை யாராவது ஹேக் பண்ணி வச்சுருந்தாலோ, அதாவது இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணி வேறு யாராவது வச்சுருந்தாலோ உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை மெசேஜையும் பார்க்க முடியும். அதாவது மெசேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அவங்களால பார்க்க முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம், அவங்க வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் ஓப்பன் பண்ண வரைக்கும். அந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி அடுத்த செகண்டே அவங்களும் ஓப்பன் பண்ணி மெசேஜை செக் பண்ணிடுவாங்க. அது வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லையா, ஏதாவது அந்த ரங்க விடயங்களாக இருக்கலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய அனைத்தையுமே அவங்களும் இட்ஸ் வாட்சிங், அவங்களும் அதை பார்த்துருவாங்க அப்படின்றதால நீங்கள் எதை அனுப்பினாலும்
அது கஃபீலாக கூட இருந்துடலாம் இல்லையா? உங்களுடைய ஸ்பான்சர் கூட அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு மெசேஜ் உடனே அனைத்து ஃபோன்லேயும் ரிசீவ் ஆகுது. அனுப்பக்கூடிய அனைத்து மெசேஜும் ஒவ்வொரு மெசேஜை தட்டிவிட்டால் அடுத்த செகண்டே ரிசீவ் ஆகுது. அடுத்ததா இப்போ வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு செக் பண்ணலாம். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ, ஹவ் ஆர் யூ? நீங்கள் போடக்கூடிய அத்தனை மெசேஜையும் ஒரு டிவைஸ் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 4 டிவைஸில் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்றத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட்லேயே இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அதை பார்த்து செக் பண்ணி அப்படி ஏதாவது தேவையில்லாத டிவைஸ் இருந்தால் லாக் அவுட் பண்ணி விட்டுருங்க. பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய ப்ரைவசி, உங்களுடைய அந்தரங்கங்களை பாதுகாத்துக்கோங்க. இது உங்களுக்கு பெனிஃபிட்டான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும்.